ஸோ இன்னைக்கு எதை குறித்து டிஸ்கஸ் பண்றதுக்காக உங்களை கூப்பிட்டோம்னா, ஸோ இந்த செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பாலியல் ரீதியான கல்வியை வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. அது வயது முதிர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸ் படிக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதை பத்தின ஒரு நாலேஜை கொடுத்தாலும் அவங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸ் எஜுகேஷனை சொல்லி தராங்களான்னு தெரியல. அதுக்கும் மேல அவங்க செக்ஸே சொல்லி தர மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து குழந்தைங்களுடைய மனதை வந்து அவங்களோட உள்ளத்தை வந்து எப்படி பாதிக்குது, அவங்க என்னென்ன மாதிரியான டீச்சிங்ஸ் எல்லாம் பண்றாங்க, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட்ல பேசக்கூடிய டாபிக் வந்து ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். அதுவும் இன்னைக்கு பேசுறது அப்படிங்கிறது வந்துட்டு முன்கூட்டியே சில விஷயங்களுக்கு வந்துட்டு இது வந்து நம்ம தடுக்கணும். இந்த மாதிரியான கல்வியெல்லாம் வந்துட்டு நம்ம சமூகத்துக்குள்ள வர்றது அப்படிங்கிறது வந்து அது மிகப்பெரிய பிரச்சனையை தரும். அது நம்ம குழந்தைகளுக்கு அது அதோடைய ஃபியூச்சர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு தரும். எதனால அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நீங்க ஃபுல்லா பாக்குறதுக்கு ஒரு சின்ன டேட்டாவோட நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க வந்துட்டு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது பாலியல் சம்பந்தமான கல்வியை வந்துட்டு எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு கரிக்குலம். இதுக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அவங்க வந்து வகுத்திருக்காங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து இதை பத்தி நம்ம டீடைலா பேசுவோம். பட் அதுல இருந்து ஒரே ஒரு பேஜ் மட்டும் நான் இனிஷியலா காட்டிட்டு நம்ம ஃபர்தரா அதை பத்தி டீடைலா பேசலாம். ஏன்னா இது இங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறதுக்காக நான் இந்த டேட்டாவை காட்டுறேன். இதுல வந்து பேஜ் நம்பர் 71. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 இருந்து 8 வயசு குழந்தைகளுக்கு, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா அவங்க எப்படி அன்பை பரிமாறிப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய சொல்றாங்க. அதாவது முத்தத்தின் மூலியமாக, கட்டி பிடிக்கிறதன் மூலியமா இப்படி எல்லாம் அன்பை பகிர்ந்துக்குவாங்க. அதோட சேர்ந்து எது மூலியமா பகிர்ந்துப்பாங்கன்னா, செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் மூலியமா ஒரு அடல்ட் பகிர்ந்துப்பாங்கிறத இந்த கல்வி வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லி தரணும்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பேஜ் நம்பர் 71 எழுதியிருக்காங்க. யாருக்கு? 5 இருந்து 8 வயசு குழந்தைக்கு. 5 இருந்து 8 வயசு குழந்தைங்கிறது யூகேஜி படிச்சுட்டு இருக்க குழந்தை, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் உறவு வச்சுக்கிறது மூலியமாக அவங்க அன்பு பகிர்ந்துப்பாங்க இப்படிங்கிற விஷயத்தை பத்தி அந்த குழந்தைக்கு சொல்லி தரணுமா அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வகுத்துருக்கான். இது வந்து இனி வரக்கூடிய கல்வியில இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இன்டர்நேஷனல் செக்ஷுவல் கைடன்ஸ் ஸ்டாண்டர்ட்ல வகுத்திருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா இந்த குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி தந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுதான் வந்து இப்ப இவ்வளவு நாள் நம்ம வந்து பார்த்திருக்கோம். நீங்க நிறைய இடங்கள்ல பாத்திருக்கீங்கன்னா இந்த குட் டச் பேட் டச் பத்தி தான் பார்த்திருக்கோம். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்வியில இந்த குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மாடரேட்டான ஸ்கூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸே வந்து அதை சொல்லி தந்துறாங்க. ஆனா கொஞ்சம் பெரிய ஸ்கூல்கள் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து இதுக்காக சில சைக்காலஜிஸ்டோ இல்ல இதுக்காக முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு வந்து இதை பத்தி இன்னும் டீடைலாவே சொல்லி தராங்க. அதுக்குன்னு ஒரு சிலபஸ் வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணி இன்னும் வந்து டீடைலாவே சொல்லி தராங்க. ஆனா வந்துட்டு இதோட அடுத்த வெர்ஷன் இன்னி வரக்கூடிய இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து அதோட பார்டரே கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு. அது என்டையரா அப்படி சேஞ்ச் ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அதுல என்னென்னலாம் சொல்லிருக்காங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணி தரணும்னு சொல்லணுமாமா, பார்னோகிராஃபி பார்க்கணும்னு சொல்லி தரணுமாமா, ஆணும் அதாவது 2 பசங்க ஆண் பசங்க உறவு வச்சுக்கிற தப்பு இல்லைன்னு சொல்லி தரணுமாமா, அதுல கில்ட் ஆக கூடாதுன்னு சொல்லி தரணுமா. இதெல்லாம் யார் சொல்றா? யுனைடெட் நேஷனும் உலக சுகாதாரத்துறை அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து உருவாக்குன அந்த ஸ்டாண்டர்டைசேஷன்ல இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுதான் ஷாக்கிங்கா இருக்கு. இப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வலியுறுத்துறாங்க. இப்படிதான் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் அரசாங்கங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நீங்க இனி வரக்கூடிய கரிக்குலத்துல இருந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி தரதுதான் வந்து இப்போ வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கு. இடையில அந்த 3rd கிளாஸ்ல வந்துட்டு ஒரு குழந்தை தொப்பி போட்டிருக்க மாதிரியும் சிலுவை வச்சிருக்க மாதிரி வச்சதுக்கு மத அடையாளங்களை வந்து குழந்தைங்களுக்கு புகுத்துறீங்க, மத உணர்வு புகுத்துறது வந்து ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தைங்களை ஹிஜாப் போட சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு உங்க இதை திணிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு இருந்தவங்க இவங்க வேற என்னென்ன சொல்லி தராங்க. இப்போ இது வந்து ஒவ்வொன்னா பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். வித் அந்த டாக்குமெண்டோட ப்ரூஃபோட பார்ப்போம். ஓகேங்களா? சோ வந்துட்டு யுனைடெட் நேஷன் வந்துட்டு இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் கைடன்ஸ் ஆன் செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு 140 பக்கம் கொண்ட ஒரு கைடு ஒரு செக்ஷுவல் எஜுகேஷனுக்கான கைடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் வகுக்குறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே நிறைய பேர் இருக்கான். UNAIDS, யூனிசெஃப், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி அந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. இதுல நிறைய இருக்கு. நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஹைலைட் பண்ணி பேச போறேன். ஓகேங்களா? இதுல வந்து பேஜ் நம்பர் 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காம்ப்ரஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் அப்படிங்கிற இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்கு பேர் தான், அந்த டைட்டிலுக்கு பேர் தான் காம்ப்ரஹென்சிவ் செக்ஷுவாலிட்டி. இந்த சிலபஸ் கீழே தான் நாங்க கொண்டு வரோம். இதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க செகண்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் எய்ம்ஸ் டு எக்யூப் சில்ட்ரன். நல்லா நோட் பண்ணீங்க. இட் எய்ம்ஸ் டு எக்யூப் சில்ட்ரன். சில்ட்ரன்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்கான், அண்ட் யங் பீப்பிள் அப்படின்னா வாலிப பசங்கள். ஓகே, இவனுக்கு எல்லாம் என்ன சொல்றான்னா, நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், வேல்யூஸ் இதெல்லாம் வந்து எதுல கொடுக்கணுமாமா, வெல்பீயிங் அண்ட் டிக்னிட்டி டு டெவலப் ரெஸ்பெக்ட் ஃபார் சோஷியல் அண்ட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரியான கல்விகள், அதாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான நாலேஜ், ஸ்கில்ல இதெல்லாம் வந்து அந்த கல்வியில அதை சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சில்ட்ரனுக்கு ஏன் சொல்லணும் அப்படின்னு தெரியல. வாலிப பசங்களுக்கு சொல்றது கூட நம்ம ஏத்துக்கலாம், அதவே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, இட் எய்ம்ஸ் டு எக்யூப் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான். குழந்தைகளுக்கும் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பத்தி குழந்தைகளுக்கு எதுக்கு சொல்லணும்? ஒரு ஆணும் பெண்ணும் நடக்கக்கூடிய இந்த செக்ஷுவல் ரிலேஷன் ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லி தரணும் இருக்குல்ல, பட் அதை எய்மாவே கொடுத்திருக்கான். இதோட எய்மே, இந்த கைடோட எய்மே அதான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான். இது வந்து பேஜ் நம்பர் 16. அடுத்த பேஜ்லயே பாருங்க, பேஜ் நம்பர் 17 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தி
these skills, அதாவது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்றோம், இந்த ஒவ்வொரு ஸ்கில்ஸ் நாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாம், these skills can help children and young people, again குழந்தைகளுக்கும் வாலிப பசங்களுக்கும் form a respectful and healthy relationship. சமூகம் சார்ந்த இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த உறவுகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு நல்ல ஹெல்த்தியான, அதுவும் மரியாதை நிமித்தமான ரிலேஷன்ஷிப். யார் யார் கூட எல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், பியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கூட எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம கடைசியில கொடுத்துருக்கான் பாருங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், பியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொமான்டிக் ஆர் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ். குழந்தைகளுக்கு எங்க செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வரும், ஆனா அது கொடுத்துருக்கான். தி ஸ்கில்ஸ் கேன் ஹெல்ப் சில்ட்ரன். இந்த இதுல என்ன ஸ்கில் இருக்கு, இந்த ஸ்கில்ஸ் வந்து செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வழியா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்ல வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கான். இப்படின்னு பேஜ் நம்பர் 17 எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. காலங்காலமா பீடோஃபைலுக்கு எதிராக பேசிட்டு இப்ப இத பத்தி பேசுறாங்க. இப்ப நம்ம திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட் கோட் பண்ண அந்த 71 பேஜ் நம்பர், இதுல வந்து 5ல இருந்து 8 வயசு குழந்தைக்கான லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது அந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ் சொல்லி தராங்க. ஓகேங்களா, அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஹைலைட் பண்ற பாருங்க. அதாவது ஸ்டேட் தட் பீப்பிள் ஷோ லவ் அண்ட் கேர் ஃபார் அதர் பீப்பிள் இன் டிஃபரண்ட் வேஸ். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வகையில அன்பை வெளிப்படுத்திப்பாங்க. எப்படி எல்லாம் வெளிப்படுத்துவாங்க, இன்க்ளூடிங் கிஸ்ஸிங், ஹக்கிங், டச்சிங் அண்ட் சம்டைம்ஸ் த்ரூ செக்ஷுவல் பிஹேவியர்ஸ். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் உறவு ஏற்படுத்துறது மூலியமாக அவங்க அன்பை பரிமாறிப்பாங்கிற இந்த நாலேஜ ஒரு குழந்தைக்கு சொல்லி தரணும். எந்த குழந்தைக்கு? 5ல இருந்து 8 வயசு குழந்தைக்கு. இதே மாதிரி 9ல இருந்து 12 வயசு குழந்தை, அதே பேஜ் நம்பர் 71ல அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னாலே டிஸ்கிரைப் மேல் அண்ட் ஃபீமேல் ரெஸ்பான்ஸ் டு செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன். அதாவது அவங்களுக்கு அந்த செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விஷயத்தை பற்றி நாலேஜ் சொல்லு யாருக்கு 9ல இருந்து 12 வயசு குழந்தைக்கு. அப்புறம் ஸ்டேட் தட் டியூரிங் பியூபர்ட்டி, அவங்க வந்து வயது அடையும் போது, ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ வயது அடையும் போது அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் உணர்வுகளை ஏற்படுத்தும். இதை பத்தி அவனுக்கு சொல்லு 9ல இருந்து 12 குழந்தைக்கு. முக்கியமா இந்த 3rd பாயிண்ட் பாருங்க, எக்ஸ்பிளைன் தட் மெனி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிகின் டு மாஸ்டர்பேட் டியூரிங் பியூபர்ட்டி. அதாவது வயசு அடைஞ்சதுன்னா இந்த டைம்ல வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். என்னது மாஸ்டர்பேட் பண்ண, அது அடுத்த லைன் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்காங்க, அக்னாலேஜ் தட் மாஸ்டர்பேஷன் டஸ் நாட் காஸ் பிசிக்கல் ஆர் எமோஷனல் ஹார்ம். உனக்கு பிசிக்கலாவும் எமோஷனலாவும் அதெல்லாம் எந்த ஒரு ஹார்மும் ஏற்படாது. அப்படியே இந்த தகவலை 9ல இருந்து 12 வயசு புள்ளிக்கு சொல்லி கொடுன்னு சொல்றான். எதுக்கு சொல்லி தரணும்? மாஸ்டர்பேஷன் ஒன்னு நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவனுக்கு எதுக்கு சொல்லி தரணும்? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஒரு பிசிக்கல் அண்ட் எமோஷனல் ஹார்ம் இந்த சம்பந்தப்பட்டலாம் வரும் அப்படிங்கறத அவன் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஒவ்வொரு வயசுக்கும் என்னென்ன சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னும் குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கு 0 to 4ன்னு போட்டிருக்கான். அதுல என்னென்ன சொல்றான்னு சொல்லி பாருங்க. இது பேசவே தெரியாது 0 to 4. அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்ப பாருங்க, டீச்சிங் லிட்டில் கிட்ஸ் டு ஹேவ் செக்ஸ். அதான் அவனோட மெயின் நோக்கமே வந்து குழந்தைக்கு செக்ஸை பத்தி சொல்லி கொடு அப்படிங்கறத. இவன் எது செக்ஸை பத்தி சொல்லி கொடுங்கிறது எதன் மூலியமாக? செக்ஷுவல் எஜுகேஷன் மூலியமாக செக்ஸை பத்தி சொல்லி கொடுக்கறத இவன் செய்யறான். இப்ப இதுக்கு முன்னாடி பேசினது யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சேர்ந்து உருவாக்குன அந்த கைடன்ஸ். அது வந்து இன்டர்நேஷனல் கைட். எல்லா நாட்டுக்கும் யுனைடெட் நேஷன்ல எவெல்லாம் இருக்கானோ அவனுக்கு எல்லாத்துக்குமே அந்த கைடன்ஸ் பொருத்தமானது. இனி இந்தியாவுக்கு வரலையே அப்படின்னா வரும், கூடிய சீக்கிரம் வரும். இது இப்ப டெஸ்டிங் ஃபேஸ்ல இருக்கு. எங்க டெஸ்ட் பண்றான் அதெல்லாம் நம்ம பேசுவோம். எப்பவுமே வெஸ்ட்ல இருந்து அப்படியே கொஞ்ச காலத்துல இந்தியாவுக்கு வரும். சில இது இந்தியால இருந்து வெஸ்ட்டுக்கு போறதும் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இந்தியால டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால முதல்ல அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மெயினா யூரோப்ல தான் பண்ணுவாங்க. யூரோப்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படிங்கறதுனால யூரோப்ல இதே வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் யூரோப்போடைய செக்ஷுவல் பேஸ் பண்ண இந்த கரிக்குலம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. யூரோப்புக்கான ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கு எப்படி சொல்லி தந்தா பெஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதுல பாருங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் இன் யூரோப் அப்படிங்கிற தலைப்புல ஒரு டாக்குமெண்ட். இது ஒரு 60 பக்கம் கொண்ட டாக்குமெண்ட். யூரோப்புக்கான செக்ஷுவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், குழந்தைங்க சொல்லி தர செக்ஷுவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க. எலிமெண்டரி ஸ்கூல்ஸ்க்கு என்னென்ன சொல்லி தரணும் அப்படின்னு. பேஜ் நம்பர் 38ல 0ல இருந்து 4 வயசு குழந்தைக்கு, அது என்ன பச்சை குழந்தை, அந்த பச்சை குழந்தைக்கு என்ன சொல்லி தரணும்னு சொல்றான் பாருங்க. அதாவது என்ஜாய்மெண்ட் அண்ட் பிளஷர் when touching one's own body. அதாவது early childhood masturbation பத்தி சொல்லி கொடுன்னு சொல்லியிருக்கான். வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே அத பத்தி என்னன்னே அதுக்கு தெரியும். அத சொன்னாலும் அதுக்கு புரிய போறது இல்ல. ஆனா அப்படி புரியாத குழந்தை கூட இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான். இதுல இன்னும் நிறைய இருக்கு. ஆனா நான் முக்கியமான பாயிண்ட் பண்ணது இப்ப இதுக்கு அடுத்த பாயிண்டே பாத்தீங்கன்னா, டிஸ்கவர் ஆஃப் ஓன் பாடி அண்ட் ஓன் ஜெனிட்டல்ஸ். அதோடைய மர்ம உறுப்புகளை வந்து பத்தின புரிதலை நீ வந்து ஏற்படுத்து. யாரு 0ல இருந்து 4 வயசு குழந்தைக்கு அப்படின்னு அதெல்லாம் எழுதியிருக்கான். இப்ப இதே பாருங்க, அடுத்தது 9ல இருந்து 12 வயசு குழந்தை. இதுக்கு இடையில 4ல இருந்து 6 வயசு குழந்தைக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு தனித்தனியா கொடுத்துருக்கு. இப்ப நான் அதெல்லாம் தனித்தனியா பேசினோம்னா நிறைய பேச வேண்டியது இருக்கும். 9ல இருந்து 12 வயசு குழந்தைக்கு என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது முதல் தடவை செக்ஷுவல் பண்ணுவாங்கல்ல, இதப்ப என்ன உனக்கு என்ன நடக்கும் இப்படிங்கறத பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சொல்லிருக்கான். ஜெண்டர் ஓரியன்டேஷன், இப்ப இந்த ஜெண்டர் ஓரியன்டேஷன் ஆணும் வச்சுக்கிறது, பெண்ணும் வச்சுக்கிறது, இத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்றான். செக்ஷுவல் பிஹேவியர் ஆஃப் யங் பீப்பிள், ஒரு வாலிப பசங்க வச்சுக்கூடிய வெரைபிலிட்டி ஆஃப் செக்ஷுவல் பிஹேவியர்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு. லவ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு. பிளஷர், மாஸ்டர்பேஷன் எல்லாம் போட்டிருக்கா. பிளஷர், மாஸ்டர்பேஷன், ஆர்கசம் அப்படியே எழுதியிருக்கான். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜெண்டர் ஐடென்டிக்கும் பயாலஜிக்கல் செக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணு. இதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸ், இதோட ஸ்கில்ஸ்ல எங்க வளர்த்திக்கலாமா அவன் தான் எழுதிருக்கான். மொபைல் போன்ஸ் அண்ட் இன்டர்நெட் மூலமா அப்படின்னா என்ன, போனோகிராஃபி பார்த்து வளர்த்திக்கணும்னு சொல்றான். அதுதான் லிட்டரலா சொல்ல வரான். அண்ட் பி அவேர் ஆஃப் அதோட ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கோ.
இதை பத்தி சொல்லிக் கொடுங்க, அந்த 9 வயசு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு எது யூரோப்பியனுடைய ஸ்டாண்டர்ட், அபிஷியல் ஸ்டாண்டர்ட். இதுக்கான எல்லா யூரோப்பியனோட ஸ்டாண்டர்ட் இடையில ஒரு ஆயாசம்மான்னு ஒருத்தவங்க குழந்தை வளர்ப்பை பத்தி கிளாஸ் எடுக்கிறவங்க ஆன்லைன்ல யூடியூப்ல அவங்கள்ட்ட ஒருத்தர் சொல்றான் வந்து என் குழந்தையோட நான் வந்து இந்த மாதிரி போனோகிராஃபி பார்த்தேன் அப்படின்னு அது கீப் அப் இதான் செக்ஸ் எஜுகேஷன் பாராட்டுறாங்க. சோ அந்த இதோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கேயும் இருக்கு. அது வந்து அதை வந்து லீகலைஸ் ஆகுறாங்க. அதுதான் இப்ப இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் மூலியமா பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைகளோட உட்காந்து போனோகிராஃபி பார்க்கலாங்கிறது வந்துட்டு லீகலைஸ் நார்மலைஸ் அதை நார்மலாக்க பாக்குறாங்க. சோ அதுதான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மூலியமா கொண்டு வராங்க. ஆக்சுவலா இது நார்மலா ஒரு தேர்ட் பார்ட்டி பேசினா பிரச்சனை கிடையாது, ஒரு மூணாவது மனுஷன் பேசிட்டு இருந்தா அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனா ஒரு கரிக்குலத்துல ஒரு சிலபஸ்ல ஒரு ஸ்கூல்ல வந்து இது கொண்டு வந்து இப்படிதான் பேசணும், இதான் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தரது நீங்க ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு நம்ம பார்ப்போம். நம்ம இதுல பாருங்க, இது என்னன்னா நெதர்லாண்ட்ல ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து எங்க ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிங் பேஸ்ல இருக்கு அப்படின்னா நெதர்லாண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பேஸ்ல வச்சிருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே பண்றது பாத்தீங்கன்னா ரெட்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன், RUTGERS அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ரெட்கர்ஸ் ஃபவுண்டேஷன் பத்தின ஹிஸ்டரி எல்லாம் நம்ம பேசுவோம். இவன் எவ்வளவு பெரிய டேஷ் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். நம்ம இந்த ரெட்கர்ஸ் ஃபவுண்டேஷன் தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்றான். இவன் தான் வந்து இந்த ஹூக்கு இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த டாக்குமெண்டேஷனுடைய ப்ரிப்பரேஷன்ல வந்து இந்த ரெட்கர்ஸ் ஃபவுண்டேஷன் பங்களிப்பு தான் முக்கியமான பங்களிப்பு. பிளஸ் வந்துட்டு இந்த சிலபஸ்ல வந்துட்டு என்னென்ன ஃப்ரேம் பண்ணணும், என்ன புக்ஸ்ல என்ன இருக்கணும், புக்ஸ்ல எந்த மாதிரியான புகைப்படங்கள் இருக்கணும், இப்ப எந்த மாதிரியான கல்வி கொண்டு போய் சொல்லி தரணும், டீச்சர்ஸ் எப்படி சொல்லி தரலாம் இப்படிங்கிற அந்த கரிக்குலம் ஃப்ரேம் பண்றது எல்லாமே வந்துட்டு இந்த ரெட்கர்ஸ் ஃபவுண்டேஷன் தான் வந்து முக்கியமா நின்று பண்றாங்க. இவன் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்கான். அது ரொம்ப பச்சையா, அதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு அந்த வீடியோ பார்த்தாலே. என்ன அப்படின்னா ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்துட்டு சின்ன குழந்தைகளை வச்சு, அதுல ஒரு குழந்தையோட வயசு வந்து கண்டிப்பா ஒரு 7ல இருந்து 8 வயசு அவ்வளவுதான் இருக்கும். 5ல இருந்து 8 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த குழந்தை அந்த பையன் கிட்ட உட்காந்து நீ உன்னுடைய மரும ஒரு தொட்டு பார்த்திருக்கியா, அதுல வந்து உனக்கு உணர்ச்சி ஏற்படுத்த உனக்கு தெரிஞ்சிருக்கா, இப்ப பிள்ளைய உட்கார வச்சு அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 9ல இருந்து ஒரு 12 வயசு 11 வயசு கூட இருக்கும். அந்த பிள்ளைகிட்ட வந்துட்டு நீ வந்து உன்னோட வெஜைனாவை தொட்டிருக்கியா, நீ தொடுறது மூலியமா உனக்கு வந்து உனக்கு கில்ட் எல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, அதை நீ வந்து டச் பண்ணிப்பாரு, அதை வந்து நீ வந்து ரப் பண்ணிப்பாரு இப்படின்னு சொல்றது, அதுல வந்து உனக்கு வந்து உணர்ச்சி ஏற்படுறதா வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வயசுக்கு வராத பிள்ளைங்கள்ட்ட சொல்லி உட்காந்து வயசுக்கு வராத பிள்ளைகிட்ட வந்து உட்காந்து சொல்லி தராங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு டீச்சர்ஸே வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு உட்கார வச்சு வெக்கமே இல்லாம அந்த நெதர்லாண்ட்ல வந்து டச் மொழியில இருக்க அந்த வீடியோ, அது கீழே வந்து நம்ம இங்கிலீஷ்ல சப்டைட்டில்ஸ் இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு கொச்சையா வந்து குழந்தைகிட்ட உட்காந்து நீ வந்து உன்னோட மர்ம உறுப்பு தொட்டையா, தேய்ச்சி பாத்தியா, அதுல இருந்து உனக்கு வந்து ஃபீலிங் ஏற்பட்டுச்சா இப்படின்லாம் சொல்லி அதை வந்து சொல்லி தரணும்னு வந்து மத்தவங்களையும் வந்து அந்த சிலபஸ்குள்ள கொண்டு வரது அப்படிங்கிறது வந்துட்டு பாக்குறதுக்கே கொஞ்சம் அருவருப்பா இருக்கு, பயமாவும் இருக்காது. ஏன்னா இது நீ எப்ப வேணாலும் இது இன்டர்நேஷனல் கைடு அப்படிங்கிறதுனால எப்ப வேணாலும் மற்ற நாடுகளுக்கு வரும், கண்டிப்பா இந்தியாவுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வரும். ஏன் வரும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த யுனைடெட் நேஷன் வந்துட்டு ஒரு அஜெண்டா வச்சு செயல்படுறாங்க. நிறைய பேருக்கு தெரியும் 2030 அப்படின்னு ஒரு அஜெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல இருந்து ஒரு 17 கோல்ஸ் இருக்கும். இந்த 17 கோல்ஸுமே வந்துட்டு அது வந்துட்டு நாசமா, அது பேர் மட்டும் தான் அதுல வந்து கிளைமேட் சேஞ்ச் நாங்க மாத்த போறோம், நாங்க வந்து பாவர்ட்டி அழிக்க போறோமே தவிர அதுக்கு அப்படியே மாற்றமா தான் பாவர்ட்டி அழிக்க போறோம்னா பாவர்ட்டி அதிகரிக்க போறோம், கிளைமேட்டிக் சேஞ்ச் இருக்க போதுன்னா கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக போகுது இப்படின்னு அந்த விஷயத்தை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இந்த யூஎன் அஜெண்டாவுடைய அந்த 2030 அஜெண்டா தான் வந்து இந்த அஜெண்டா. இது ஏன் அந்த அஜெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் நம்ம பேசினோம்ல, யுனைடெட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் டெக்னிக்கல் கைடன்ஸ் ஆன் செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்னு யுனைடெட் நேஷன் வகுத்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கல் எஜுகேஷனுடைய புத்தகத்துடைய மேலே அந்த லோகோ இருக்கு, அந்த 2013 அஜெண்டாவுடைய லோகோ இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீல் நம்ம ஆல்ரெடி பாத்தினோம் யாரெல்லாம் அந்த யூனிசெஃப் இது பண்றான், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், UNAIDS அதாவது யுனைடெட் நேஷனுடைய ஒரு கிளை ஆர்கனைசேஷன் UNAIDS, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண இதோடைய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதோட ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்னர் தான். இந்த சிலபஸ் வகுத்ததுக்குலாம் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். ஓகேங்களா? இப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி நின்று இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குற ஒர்க் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெட்கர்ஸ் ஃபவுண்டேஷன். நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு ஒரு திருமண உறவுக்கு உட்பட்டு எப்படி பண்றது இப்படிங்கிற விஷயம் தான் இஸ்லாம் சொல்லி தருது. ஆனா இதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய மாஸ்டர்பேட் பண்ணு, இல்ல வந்து ஒரு பான் பாரு, ஒரு பசங்க 2 பசங்க சேர்ந்து பண்ணிக்கோங்க, 2 குட்டி பிள்ளைங்க சேர்ந்து பண்ணிக்கங்க, அது வந்து எங்க பண்ணணும், ஸ்கூல்ல இருந்தா எங்க பண்ணணும் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சொல்றாங்க. அது வந்து இப்ப நம்ம அதை பத்தி எல்லாம் டீடைலா நம்ம பேச போறோம். அப்ப இந்த செக்ஷுவல் எஜுகேஷனுடைய இந்த விஷயத்தை வந்து ஃப்ரேம் பண்றது வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது ரெட்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன். நெதர்லாண்ட்ஸ்ல வந்துட்டு அவங்க ஹெட் குவார்டர்ஸ் வந்து நெதர்லாண்ட்ஸ் தான். அதனால நெதர்லாண்ட்லயே வந்து அவங்க வந்து இதை டெஸ்ட் பண்றாங்க, இந்த கரிக்குலம் வந்து டெஸ்ட் பண்றாங்க. இவங்க கிட்டத்தட்ட 29 நாடுகள்ல செயல்பட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பூட்டான் நேபாளி உங்களுடைய கிளைகள் இருக்கு. ஓகேங்களா? இனி சீக்கிரம் வந்துடும். நான் வந்து இந்த டேட்டா எல்லாம் படிக்க ஆரம்பிச்ச போது 26 நாடுல தான் இருந்தாங்க. 3 நாடு இப்ப எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு.
அதனால அடுத்த நாடுகளுக்கு கண்டிப்பா வருவாங்க. இந்தியா தான் எது புதுசா இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கோங்க. அப்போ கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா இவங்க வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு அந்த சிலபஸ், இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் சிலபஸ் வந்து கண்டிப்பா நம்ம ஸ்கூல்லயும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான் வந்துட்டு இந்த யூரோப்புக்கான ஸ்டாண்டர்டை வகுத்து கொடுத்தது, பிளஸ் அந்த வேர்ல்டு ஹெல்த் இதோட இது கொடுத்தது. இதுல வந்து கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெட்கஸ் ஃபவுண்டேஷன் வந்துட்டு எங்க போனாலும் என்ன பிரச்சனையை பேசினாலும் இவெல்லாம் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா பில் கேட்ஸ் அவங்க தான் ஃபண்ட் ஓ பண்ணுவோம். இவன் தானா? இந்த ரெட்கஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஃபண்ட் பண்ற ஆள் வந்து பில் கேட்ஸ். எதுக்கு எடுத்து என்ன இந்த உலகத்துல என்ன பிரச்சனை, மனித குலத்துக்கு பிரச்சனை நடக்கக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்லயும் பில் கேட்ஸோட பேர் இருக்கு. பில் கேட்ஸ் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி, இந்த ரெட்கஸ் ஃபவுண்டேஷன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நெதர்லாண்ட்ல வந்து 2023 வந்துட்டு சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும்ல, நம்மளாம் சில்ட்ரன்ஸ் டே அப்ப எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் ஆட் இருக்கு. ஸ்ப்ரிங் ஃபீவர் அப்படின்னு ஸ்ப்ரிங் காலத்துல நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி டீடைல்டா நான் படிக்கல. பட் அந்த ஸ்ப்ரிங் ஃபீவர் டைம்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல்ல வந்துட்டு போஸ்டர்ஸ் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. இந்த போஸ்டர்ஸ் பாருங்க, ஆக்சுவலா டச் மொழியில இருக்கு அந்த போஸ்டர்ஸ். இந்த போஸ்டர்ஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 2 குட்டி பசங்க இல்லைன்னா 2 குட்டி பிள்ளைங்க எப்படி செக்ஸ் வச்சுக்கிறது அப்படிங்கறத பத்தி நீங்க உங்களுடைய பிரைவேட்டான விஷயத்த என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி போஸ்டர்ஸ்ல அடிச்சு ஒட்டியிருக்கான். ஸ்கூலுடைய இந்த போஸ்டர் போர்டுலாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல எல்லாம் ஸ்கூல்ஸ்லாம் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எலிமெண்டரி ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு இதை அடிச்சு ஒட்டியிருக்காங்க. சேம் செக்ஸ் கூட இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி. அதுல 2 பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பாத்ரூம்குள்ள இருந்து எட்டி பாக்குற மாதிரி போட்டோ. அது ஸ்கூல்ல வந்து நீங்க திஸ் இஸ் தி சேஃப் பிளேஸ், உங்களுக்கு பிரைவேட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அதுல வந்து நம்ம அதை இதுவும் பண்ணி காட்டாது. டெசிமல் இருக்கு, நம்ம அதை மொழிபெயர் பண்ணி அந்த இமேஜையும் வந்து நம்ம காட்டுறோம். அதுல அப்படிதான் இருக்கு, அதுல அப்படிதான் போட்டு இது வந்து பெரிய பேக் ஸ்லாஷ்லாம் இருக்கு. அதாவது நெதர்லாண்ட்லயே வந்துட்டு அங்க இருக்கிற பேரண்ட்ஸே வந்துட்டு இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் இந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒட்டியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா அந்த யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட்லயே பேஜ் நம்பர் 40 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 இருந்து 6 வயசு குழந்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் டுவர்ட்ஸ் பீப்புள் ஆஃப் தி சேம் செக்ஸ். இதை பத்தி கல்வி கொடுக்கணும், அதாவது சேம் செக்ஸ் பத்தின கல்வியை கொடுக்கணும். அதாவது லிட்டரலா என்னன்னா, ஹோமோசெக்சுவாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கல்வி வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்றதுதான் இவங்க வேலை. அதுக்கு தான் இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் அடிச்சு ஒட்டுறது. இந்த ரெட்கஸ் ஃபவுண்டேஷன் வந்துட்டு அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க. முதல்ல நிறைய அவங்களோட வெப்சைட்ல ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதுல நிறைய புகைப்படங்களா இருக்கு. அந்த புகைப்படங்கள் ரொம்ப அருவருப்பான புகைப்படங்களா இருக்கு. அதை பார்த்தாலே ஒரு இதெல்லாம் மாட்டிட்டான். அந்த கீழே வந்து நீங்க என்னென்ன புத்தகம்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாமே டச் மொழியில் இருக்கு. எல்லாமே நம்ம மொழிபெயர்த்து இது பண்றோம். இதுல வந்து இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல, பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தையோட உட்காந்து போனோகிராஃபி பாக்குறது, அந்த மாதிரி குழந்தைகளோட உட்காந்து எந்தெந்த புத்தகம்லாம் படிக்கலாம் அப்படின்னு அவன் அந்த டாக்குமெண்ட்ல கடைசியில சொல்றான். இந்த புத்தகம்லாம் உங்க குழந்தைகளோட சேர்ந்து உட்காந்து படிக்கலாம். அதுல ஒரு புக்கு வந்து அதுல ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். அவன் யாரு, ரெட்கஸ் ஃபவுண்டேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான். அந்த புக்கோடைய டச்சோடைய டைட்டில் மொழிபெயர்ப்பு வந்துட்டு வாட் இஸ் செக்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல. இந்த வாட் இஸ் செக்ஸ் அப்படிங்கிற இதுல வந்துட்டு என்ன இருக்குன்னா, அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பேக்ஸ்லாஷ் ஆச்சு. ஆக்சுவலா இந்த புத்தகம் வந்து இப்படி வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல அது ரெட்கஸ் ஃபவுண்டேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த புக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸ் அதை ஓபன் பண்ணி அதுல என்ன இருக்கு தெரியுங்களா அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க. அதுல என்ன இருக்குன்னா, ஓரல் செக்ஸ், அதாவது ப்ளோ ஜாப் பத்தி அதுல இருக்கு. அதாவது ஓரல் செக்ஸ் பத்தி அதுல இருக்கு. இது வந்து 6 வயசு குழந்தைக்கு சொல்லி தரணுமாமா. பேரண்ட்ஸ் குழந்தையோட சேர்ந்து உட்காந்து இந்த புக்கை படிக்கணுமாமா. ப்ளோ ஜாப் எப்படி பண்ணணும்னா அந்த புத்தகத்துல எழுதி இருக்கு. அந்த புக்ல அதுதான் எழுதி இருக்கு. வாட் இஸ் ப்ளோ ஜாப் அப்படிங்கிற போட்டு தலைப்புல ப்ளோ ஜாப் இஸ் செக்ஸ் வித் மவுத், தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஓரல் செக்ஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து குழந்தைக்கு சொல்லி தரணும்னு இந்த புத்தகத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து பெரிய பிரச்சனையாச்சு. நெதர்லாண்ட்ல வந்து பயங்கர பிரச்சனையாச்சு. எல்லா பேரண்ட்ஸும் இது இந்த புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு 7 இயர்ஸ் ஓல்டுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா, நெதர்லாண்ட்ல இந்த ஸ்கூல் கரிக்குலம்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்கல்ல, ஸ்கூல் கரிக்குலம் எஜுகேஷன் சொல்லிட்டு அது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்கூல் கரிக்குலரோட அஃபிஷியல் பப்ளிஷர்ஸ், கரிக்குலம் பப்ளிஷ் பண்ணக்கூடிய அஃபிஷியல் ஆட்கள். அவங்களுடைய வெப்சைட்லேயே, அவங்க எஸ்எல்ஓன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அவங்க வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவாலிட்டி பேஸ் பண்ணி என்னென்னலாம் சொல்லி தரணும்னு சொல்றாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பேசணுமோ அதெல்லாமே சொல்றாங்க. அதாவது ஒரு செக்ஷுவலுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டான மீனிங், லவ்னு சொல்லுவோம், பியார்னு சொல்லுவது மாதிரி சொல்றோம்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லு. அந்த மாதிரி செக்ஷுவல் ஃபீலிங்ஸை பத்தி சொல்லு, லவ் அண்ட் இன்ஃபாக்சுவேஷனை பத்தி சொல்லு. அது மாதிரி அதுல எல்லாமே கொண்டு வராங்க. அதுலயும் வந்துட்டு இந்த செக்ஷுவல் ஆக்டை பத்தி சொல்லு. எல்லாமே எங்க பார்த்தாலும் செக்ஸ் சம்பந்தமான விஷயத்தை பத்தி சொல்லி கொடு. நெதர்லாண்டுடைய அபிஷியல் கரிக்குலம் ஃபேவர் பண்ற அந்த அபிஷியலோட அந்த ஆர்கனைசேஷனோட வெப்சைட்ல இருக்கு. குரூப் 1 and 2, குரூப் 3 and 4 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த குரூப் 1 and 2ல வந்து ஒவ்வொரு வயது, இந்த வயசு இருக்கவங்க ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி அவன் அதுல ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான். இது வந்து யார் வேணாலும் போய் பார்க்கலாம். இன்னும் அது லைவ்ல தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நெதர்லாண்டை சேர்ந்த ஒரு நியூஸ் சேனல், அவங்க இதுலயே வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரியான செக்ஸ் எஜுகேஷன்லாம் அங்க வந்ததுனால இப்ப அவங்க யாராவது ரிப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, இது ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவாங்களா, அதுல ஒரு நிறுவனம் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதுல ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்து கோட் பண்றோம். அதோட தலைவர் பாருங்க, குரூப் ஆஃப் யங் சில்ட்ரன் இன்வால்வ்ட் இன் செக்ஸ் கேம்ஸ் அட் டென் பாஷ் பிரைமரி ஸ்கூல். அதுல என்ன எழுதிருக்காங்க பாருங்க, யங் சில்ட்ரன் டச்சிங் ஈச் அதர், டேக்கிங் ஈச் அதர்ஸ் ஜெனிட்டல்ஸ் இன் தேர் மவுத், ஜெனிட்டல்ஸ் இன் தேர் மவுத், ஓகேவா, ஆர் லுக்கிங் அண்டர் த டாய்லெட்
டாய்லெட் டோர், இதெல்லாம் வந்து கேம்ஸ் தான். இந்த கேம்ஸ் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து நடக்குதான். அப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த எலிமெண்டரி ஸ்கூல் அந்த டென் பாஷ் அப்படிங்கிற அந்த பிரைமரி ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் நடந்திருக்கு. நியூஸ் வெப்சைட்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெட் கஸ் ஃபவுண்டேஷன் வந்துட்டு எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துட்டு கிஃப்டிங் பண்றது. கிஃப்ட் இந்த கேம்ஸோ இல்ல நார்மலாவே அவங்க கிஃப்டிங் பண்றாங்க. இந்த கிஃப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செக்ஸ் டாய்ஸ், 3D கிளிட்டோரியஸ் இதெல்லாம் வந்து டாய்ஸா வந்து அவங்களுக்கு கொடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த ரெட் கஸ் ஃபவுண்டேஷன் வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இவ்வளவு எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க. இந்த இந்த செக்ஸ் டாய்ஸ் கொடுத்ததும் வந்து நிறைய பேர் போட்டோ எடுத்து ட்விட்டர்ல எல்லாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் என்ன இப்படி எல்லாமாடா அனுப்புவீங்க? அங்க இருக்கிற பேரண்ட்ஸே வந்து அது அவ்வளவு அருவருப்பான்னு நினைக்கிறாங்க. இங்கேயும் வராது அப்படிங்கறத நினைக்கவே வேண்டாம். ரீமாடல் பண்ணி பண்ணுவாங்க. கண்டிப்பா ரீமாடல் பண்ணி இது ப்ரொஃபஷனலா எப்படி கொண்டு வர முடியும் அந்த வகையில வந்து இங்க கொண்டு வந்து கண்டிப்பா இது பண்ணுவாங்க. இதே வந்து இன்னொரு ஹெரால்டுங்கிற ஒரு பத்திரிகை எல்லாத்துக்கும் தெரியும். ஹெரால்டு பத்திரிகை தெரியும். ஸ்காட்லாண்டோட ஒரு பத்திரிகை. இதுல வந்து அதுல சொல்லியிருக்காங்க செக்ஸ் எஜுகேஷன் வந்துட்டு ஸ்காட்டிஷோட லெசன்ஸ் சிலபஸ்ல பாத்தீங்கன்னா அண்டரேஜ் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வந்து நார்மலைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் நடந்திருக்கு. வந்து எழுதியிருக்காரு கீழே. இதுல வந்து இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்க ப்ரொஃபஷனலா இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து நார்மலைஸ் பண்றாங்க. இது வந்து வெறும் நெதர்லாந்து மட்டும் தான் நடக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். வேர்ல்டு ஃபுல்லாவே நிறைய இடங்கள்ல இன்க்ளூடிங் யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா மூவிஸ் வழியா, கேம்ஸ் வழியா, அதுக்கப்புறம் கார்ட்டூன்ஸ் வழியா, ப்ராடக்ட்ஸ் வழியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல மெக்டொனால்ட்ஸ் ஒரு கப் ஒன்று டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. பொதுவா வந்து மெக்டொனால்ட்ஸ் மாதிரி பெரிய நிறுவனம்லாம் வந்துட்டு சின்ன டிசைன் பண்ணும் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி பெரிய ரிசர்ச் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுற அந்த டப்பாவோட டிசைன் வந்து இப்படி இருக்கணும்னா அதுக்கு பெரிய ரிசர்ச் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு கப் ஒன்று கொண்டு வரோம். இந்த கப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சைடு வந்து ஒரு பையனோட பிக்சர் இருக்கு, இன்னொரு சைடு புள்ளையோட பிக்சர் இருக்கு. இந்த கப்பு ஒரு ஆங்கிள் பார்த்தா அந்த பையனும் புள்ளையும் கிஸ் அடிக்கிற மாதிரி, ப்ளோ ஜாப் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. அப்படி கப்பை டிசைன் பண்ணி வச்சிருக்கான். இது வந்து அது குழந்தைகளோட பிக்சர், பெரியவங்களோட பிக்சர் கூட கிடையாது. இது வந்து தெரியாம இவங்க பண்ணிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கியூட்டிஸ்னு ஒரு மூவிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கியூட்டிஸ் மூவிஸ் அது வந்தப்போ மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியெல்லாம் வந்து கிரியேட் ஆச்சு. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப எராட்டிக்கான டான்ஸ், ஒரு பெரிய பெண் வந்துட்டு பார்ல எப்படி டான்ஸ் ஆடுவா அந்த மாதிரியான டான்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பார்ல எப்படி ஒரு பெரியவங்க ஆடுவாங்களோ அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து ஆடுற மாதிரி இந்த கியூட்டிஸ் படத்துல காட்டியிருப்பாங்க. ஒரு குட்டி புள்ள வந்துட்டு ஆத்திரசன் வீட்டுல இருந்து என்ன பண்ணிருப்பான்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு எராட்டிக்கான டான்ஸ் கிளப் டான்ஸோட விஷயத்துல ஜாயின் பண்ணி அதுல பெரிய ஆள் ஆகிறான். இது வந்து ஒரு என்னது வந்து சாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அதுல காட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த மூவிஸ்ல ஸ்கூல் லவ்ஸ காட்டுறனாலயே இங்க நிறைய பேர் பள்ளி பருவத்துல காதல் பண்ற அளவுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா போயிட்டு ஸ்கூல்லே வந்து செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி எல்லாம் இவங்க கொண்டு வரது பார்க்கும்போது அதான் ரொம்ப பயமா இருக்கு. பிளஸ் வந்துட்டு இந்த பேஜென்ட், பியூட்டி பேஜென்ட் ஷோஸ் இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும்? பெரிய ஆட்கள் வந்துட்டு அந்த ஃபேஷன் ஷோல வந்து நல்ல ஆடைகள்லாம் போட்டு அந்த பேஜென்ட் ஷோல வந்துட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதை வந்து குழந்தைகளை வச்சு நடத்துறதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியல. பிகினிஸ் போட்டு நடக்க வைக்கிறாங்க அந்த குட்டி குழந்தைகளை. ஃபீலிங்ஸே வராத குழந்தைங்க வயசுக்கு வந்தாலும் அது பத்தின திங்கிங், தாட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அவங்கள பண்றதே தவறு முதல்ல. ஆனா இது ஒன்னும் அறியாத பிள்ளைங்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான திணிக்கிறது வந்து இந்த மாதிரியான இது வந்து அவங்க ஸ்டேஜ் அந்த மாதிரியான ஒரு இராட்டிக்கான எக்ஸ்பிரஷன் இருக்க வைக்கிறது, அந்த மாதிரியான ஆடைகளை போடுறது. பெரிய பெரிய மேகசின்ஸ்ல வந்து அவங்க வந்து அரைகுறை ஆடையோட வந்து போட்டோ ஷூட், ஒரு பெரிய பொம்பளைங்களை வந்து எடுப்பாங்களோ அதே மாதிரி குட்டி பிள்ளைகளோட போட்டோ போட்டு அவங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. சோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செக்ஷுவல் தாட்ஸ் உண்டாக்குறது மூலமாக இவங்க எதை சாதிக்க நினைக்கிறாங்கன்றது எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, பொதுவாக இதை பேசுறவங்களும் ஒரு ஏத்திஸ்ட் சயின்டிஸ்டா தான் இருக்காங்க. ஸோ இவங்களே பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடையில கூட ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்துட்டு ஒரு பீடோஃபைலா இருக்கலான்ற சர்ச்சை வந்துச்சு. இன்னும் ரிச்சர்ட் ஹாக்கிங்ஸ்லாம் மைட் ஃபீல்ட் ஆஃப் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இவங்க வந்து தனக்கான ஒரு இப்ப இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டில கன்சென்ட்டோட ஒரு ஆணு வச்சுக்கிட்டா தப்பு இல்ல, பெண்ணு வச்சுக்கிட்டா தப்பு இல்ல, அவங்களோட ஃபீலிங்ஸ் தான்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வயதுக்கு வந்தவருக்கு வந்து ஒரு வயதுக்கு வராத குழந்தை மேல ஒரு செக்ஸுவல் இன்டர்கோர்ஸோட ஃபீலிங் வரதை வந்துட்டு நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது பண்ற மாதிரி தோணுது. ஆக்சுவலா வந்து உண்மையை சொல்ல போனா அதுதான் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த ரெட் கஸ் ஃபவுண்டேஷன் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த ரெட் கஸ் ஃபவுண்டேஷன்ல ஏன் வந்து அபிஷியலா வச்சிருக்காங்க, இவங்க ஏன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட யுனைடெட் நேஷனோட பார்ட்னரா இருக்கணுங்கிறதே நமக்கு ஃபர்ஸ்ட் புரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெட் கஸோடைய ஒரு சின்ன ஹிஸ்டரி பார்ப்போம். இவன் பாத்தீங்கன்னா ஜான் ரெட் கஸ் அப்படிங்கிறவன் தான் வந்துட்டு இதை வந்து முதல் தொடங்குறது, இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆரம்பிச்சது. இந்த ரெட் கஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்ச இந்த ஆள் இருக்காங்க பாத்தீங்களா, இவனுக்கு வந்து மேரேஜ் உறவுல வந்து நம்பிக்கையே கிடையாது. மாறாக இவனுக்கு என்னன்னா ஃப்ரீ செக்ஸ்ல, அதாவது அன்கண்ட்ரோலபிள் செக்ஸ் வந்துட்டு இந்த சொசைட்டி இருக்கும். யாரு வந்து யாரோட வேணாலும் உறவு வச்சுக்கலாம், ஏஜ் பேரியரே இல்லாம யாரு வேணாலும் யாரோட வேணாலும் உறவு வச்சுக்கலாங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தவன் தான் இந்த ரெட் கஸ் அப்படிங்கிறவன். இவன் வந்துட்டு செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமா, அப்புறம் வந்து அபார்ஷன் பண்றது, அப்புறம் வந்து கான்ட்ரசெப்டிவ்ஸ் பில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கான சாப்பிடக்கூடிய மாத்திரைகளை பத்தி இதை பத்தி எல்லாம் ஆய்வு செஞ்சு அதுக்கான அறிக்கைகளை எல்லாம் பயங்கரமா சப்மிட் பண்ணி பல நாடுகளுக்கு வந்து அது அந்த கரிக்குலம்
ப்ராப்ளம்லாம் ஃப்ரேம் பண்ணி தரக்கூடிய ஆளு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்ன சொல்றது, வேர்ல்டு பாப்புலேஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்காங்க. இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்களோட எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்காங்க. நெதர்லாண்ட்ஸ்லயே வந்து நிஸ்ஸோன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்தாங்க. நெதர்லாந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் டெக்னாலஜி ரிசர்ச் அப்படின்னு சொல்லி எல்லாம் குரூப் இருக்காங்க. இவனு கூட எல்லாம் சேர்ந்து ஒன்னா வேலையே பாக்குறது. இவனை வேலை பார்க்கக்கூடியதான் இவனுடைய வேலை. நீங்க சொல்லும் போது இவங்க புஷ் பண்றதெல்லாம் பாருங்க, எல்லாமே குழந்தை பிறக்காத சக்சஸா இருக்கு. ஆணும் பண்றது, பெண்ணும் பண்றது, வயதுக்கு வராத குழந்தையோட பண்றது, இது எல்லாமே இவங்களுக்கு சேஃபா இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அது. ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த ரெட் கஸ் வந்துட்டு அதோட அந்த மாதிரியான அமைப்புகளோட சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. யாரெல்லாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அமைப்புகளோட சேர்ந்து தான் ஒர்க் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அன்கண்ட்ரோலபிள் செக்ஸ் இதை வந்து நியாயப்படுத்தணும். ரிச்சர்ட் ஹாக்கின்ஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படின்னு அந்த எப்ஸ்டீன் ஒருத்தர் இருந்தான், அவனை வந்து கொண்டுட்டாங்க இவங்க. அப்போ வந்துட்டு இந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல போய் எல்லாரும் வந்து செக்ஸ் வச்சுட்டாங்க. அதுவும் வந்து குட்டி குழந்தை கூட தான் அந்த செக்ஸ் ஸ்லேவ்ஸ் இருந்துச்சு. இதுக்கு ஃபண்ட் பண்ணது அந்த பில் கேட்ஸ் தான். பில் கேட்ஸ் அந்த எப்ஸ்டீன் இருக்கிற போட்டோலாம் வந்து அப்ப ரொம்ப வைரல் ஆச்சு. ஆக்சுவலா யாரோட வேணாலும் உறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இதுக்கு பின்னாடி கொஞ்சம் வேற சில அஜெண்டாலாம் இருக்கு. ஏன்னா அந்த ரிச்சுவல்ஸ் பண்றது, இவனுக்கு வந்து அந்த சாட்டனிக் ரிச்சுவல்ஸ் பண்றதெல்லாம் இருக்கு. சோ அதுக்காகவும் வந்து பண்றாங்க. இதுதான் அவங்களோட மெயின் நோக்கமே. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கூடுதலான சில தகவல்கள் என்னன்னா, இந்த ரெட் கஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு பினான்சியல் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் வந்துட்டு FWOS அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. இவன் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு மேகசின் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த FWO இது ஏன் கூடுதலா சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. இந்த FWOS, ரெட்கர்ஸ், அது மாதிரி வேர்ல்டு லெவல்லே போய் நீங்க வந்து வேணா கூகுள் கூட பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபீடோஃபைலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, ஃபீடோஃபைலோட அதாவது பெரிய வந்துட்டு சின்ன குழந்தை கூட யார் வேணாலும் கூட உறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்கு, ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அபிஷியல் ஆர்கனைசேஷன் அதுக்காக போராட்டம் நடத்துறாங்க. அதை லீகலைஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட சண்டை போடுறதுக்காக ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. மேகசின்ல வரானுங்க, மேகசின் வரானுங்க, டாக்குமெண்ட் வரானுங்க, இந்த மாதிரி வராங்க. இதுல ஒரு மேகசின்ல வந்து பாருங்க, இது வந்து டச் மொழியில தான் இருக்கும். அதாவது 6 வயசு குழந்தைக்கு வந்துட்டு மாஸ்டர்பேஷன் பண்ணி தர சொல்லுங்க இப்படிங்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ரெட் கஸ் ஃபவுண்டேஷன் வந்துட்டு யுஎன்ஓடையும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா இந்த ரெட் கஸோடைய ஹிஸ்டரி எல்லாமே பாத்தீங்கன்னா பீடோஃபைல பத்தி சப்போர்ட் பண்ற ஆட்கள் கூட தான் ஒர்க் பண்ணிருக்கான். அதுல வந்து நிறைய பேர் இருக்கான். சான்ஃபோர்ட்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் வந்து ஃபிரிட்ஸ் பெர்னார்டுன்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. இவங்க எல்லாருமே பீடோஃபைலுக்கு சப்போர்ட் பண்ற குரூப்ஸ், சப்போர்ட் பண்ற ஆட்கள். இவனுக்கு பின்னாடி எல்லாம் நீங்க வரலாறு எடுத்தீங்கன்னா அவங்க தனித்தனியா மேகசின் வச்சிருக்கான். தனித்தனியா மேகசின்ல வெறும் குழந்தைகளை வந்து ஆபாசமா படம் போட்டு முன்னாடி வைக்கிறது. இப்படிதான் நிக்ஸ்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். அதுல வந்து புரோகர்மேன் சொல்லிட்டு புரோகர்மேனா சம்திங் ஒரு ஆள், அவனோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பானுங்க. இவனுக்கு அந்த புரோகர்மேன் சொல்லி ஒர்க் பண்ணிப்பான். வந்து செனட்டரா இருந்தவன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீடோஃபைல் குரூப்புக்கு ஆர்கனைசேஷன் வந்து ஜாயின் பண்ணி அதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய மேகசின்ஸ் ரிலீஸ் பண்றது. மேகசின் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபீடோஃபைல சப்போர்ட் பண்ற மேகசின்ஸ் தான். ஏன்னா இவனுக்கு எல்லாருமே அதுல இருக்கவனுங்க, அது வேணும்னு நினைக்கிறவங்க, அது லீகலைஸ் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த ரெட் கஸ் ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா செக்ஸ் லீகலைஸ் பண்றது, பிளஸ் இந்த ஃபீடோஃபைல லீகலைஸ் பண்றது, அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு வந்து லஸ்ட் பத்தி சொல்லுது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி கரிக்குலத்தை கொண்டு போய் கொடுக்குறது, ஹோமோசெக்சுவல் ஆக்ட்ஸ் பத்தி சொல்றது. இப்படி இருக்க ஒருத்தர் வந்துட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட யுனைடெட் நேஷனோடய வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப இதுவா இருக்கு. இதே நெதர்லாண்ட்ல வந்துட்டு ஒரு ஹேண்ட் புக் வந்து இருந்திருக்குதாமா. அதுல வந்து அந்த ஹேண்ட் புக் பேரே பாத்தீங்கன்னா ஹேண்ட் புக் ஃபார் பீடோஃபைல் ஏதோ பேர். அந்த ஹேண்ட் புக் ஃபார் பீடோஃபைல் தான் எழுதியிருப்பா. அதுல பீடோஃபைல் புக் வந்து என்ன ஆக்சுவலா சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது குழந்தையோட நீ வந்து செக்ஸ் வச்சுக்கோ, செக்ஸ் வச்சுட்டு அது எப்படி அதை அழிக்கிறது அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதுல அந்த குழந்தையோட செக்ஸ் வச்சிருக்கிறது வந்து அடையாளம் தெரியாமல் அது எப்படி மூடி மறைக்கிறது அப்படின்னா என்ன, ஒருத்தர் வந்து ரேப் பண்ணிட்டான்னு சொன்னா பிரச்சனையில மாட்டாம தப்பிக்கிறத பத்தி அந்த புக் எக்ஸ்பிளைன் பண்ணுதான். இது வந்து ரொம்ப வருஷமா இருந்துச்சான். ஒரு 1000 பேஜ் இருக்கு இந்த புக்ல. ரொம்ப வருஷமா இந்த புக் வந்து இருந்துச்சான். இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் இதை வந்து பேன் பண்ண சொல்லி மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லீகல் சொல்லி பிளான் பண்ணுங்க அப்படின்னா ஒரு மினிஸ்டர், அங்க இருக்கக்கூடிய மினிஸ்டர் பேர் வந்து கிராஃபர் ஹேஸ் சொல்லிட்டு, ஒரு அப்பாவுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு. ஒரு குழந்தைய ரேப் பண்ணிடுறான், அவன் இதை வச்சு அடையாளத்துல அழிச்சிடா, பின்னாப்புல தான் அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறான். அவங்க அப்பா அதுக்காக ஃபவுண்டேஷனும் கிரியேட் பண்ணி போராடுற. இதுக்காக ஒரு அங்க இருக்கிற ஒரு மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து பிரச்சனைலாம் கிடையாது, இது வந்து பேன்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கான். அது அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய மினிஸ்டர், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளே சொல்றான். அவன் யாரு தெரியுங்களா? ஜஸ்டிஸோட மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஸ். ஆக்சுவலா ஜஸ்டிஸோட மினிஸ்டர் சொல்றான். அவன் வந்து அக்கார்டிங் டு மினிஸ்டர் கிராஃபிஸ் தேர் இஸ் நோ கிரிமினல் மெட்டீரியல் இந்த மேனுவல் அண்ட் அதனால நாங்க பேன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்போ என்னன்னா ஜஸ்டிஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்களே வந்து அப்படிதான் பேசுறாங்க. இந்த மாதிரி ஃபீடோஃபைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது ஃபீடோஃபைல் கூட கிடையாது, ரேப் பண்ணது வந்து எப்படி குழந்தைய ரேப் பண்ணதை வந்து நீ எப்படி மறைக்கணும்ங்கறத பத்தி சொல்லக்கூடிய புத்தகத்தை ஒருத்தர் எப்படி மறைக்கிறதுன்ற அதை பத்தி நீ வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றது வந்து எவ்வளவு ஒரு இதான தரம். இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ஜூரிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்காங்க. இவங்க வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இவங்க அப்புறம் வந்துட்டு UNAIDS யுனைடெட் நேஷனோட ஒரு கீழே இந்த மொராலிட்டி சம்பந்தமான சில விஷயங்களுக்குலாம் வந்துட்டு ஒப்பீனியன்ஸ் தருவாங்க. வேர்ல்டு லெவல்ல பெரிய இன்டர்நேஷனல் கமிட்டி, அதுக்காக போராடக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து ஜட்ஜஸ் கால் டு பீடோஃபைல்
பீடோஃபைல வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணணும், அது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டிக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றான். ஜட்ஜஸ் சொல்றான். அது பெரிய நிறுவனம். இந்த ஐசிஜேங்கிறது பெரிய நிறுவனம், இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு பெரிய நிறுவனம். ஆக்சுவலா அவன் வந்து சொல்லியிருக்கான். அவன் பாருங்க ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கு, இந்த மினிமம் ஏஜ் ஆஃப் கன்சென்ட் டு செக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு இந்த வைக்க கூடாது. கன்சென்ட் இருந்தா பிரச்சனை இல்ல, ஒரு குழந்தை வந்து கன்சென்ட் இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனுக்கு அதான் போட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல. இதே மாதிரி இன்னொரு அமைப்பு இருக்குது, என்னன்னா IPPF ஒரு அமைப்பு இருக்குது, பிளான்ட் பேரண்ட்ஹுட் ஃபவுண்டேஷன். அதாவது ஃபேமிலி பிளானிங் இது சம்பந்தமாக போராடக்கூடிய ஒரு இது வந்துட்டு பில்கேட்ஸ் உடைய ஃபாதர் ஃபவுண்ட் பண்ண ஆர்கனைசேஷன். இது எங்க போனாலும் அவன் இருக்கான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப இந்த IPPF அப்படிங்கிற இந்த நிறுவனம் இவன் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் பேரண்ட்ஹுட் ஃபவுண்டேஷன். அவங்க இவங்க வந்து எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இது பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் செக்ஸுக்கு வந்துட்டு வயது வரம்பு கிடையாது, யாரு கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம். அதாவது இதுல டீப்பா என்னெல்லாம் சொல்றானுங்கன்னா, ஒரு பிள்ளை வந்துட்டு இந்த மாதிரி செக்ஸ் நடந்துருச்சு, குட்டி குழந்தைக்கு வந்து ஃபீடோஃபைல் பேஸ் பண்ணி ஒரு செக்ஸ் நடந்துருச்சு, அந்த பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும், அந்த பிள்ளை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் இட் இஸ் கன்சென்ட். அந்த பிள்ளையோட கன்சென்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். பண்ணிட்டு அந்த புள்ள கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த புள்ள பயந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், என்ன அர்த்தம்னா அது கன்சென்ட். அப்ப என்னென்ன வகையெல்லாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை லீகலைஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா அதான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு வயதுக்கு வந்துட்டா அந்த டைம்ல செக்ஸுவல் எஜுகேஷன் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. ஆனா இது வந்து அதை தாண்டி இருக்குல்ல, இது வந்து ஒரு ரேபிஸ்டுக்கு வந்துட்டு நீ வழிவகுக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஊர்கள்ல, நிறைய வெளியில நாட்டுல இருக்கவும், நிறைய இப்போ யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிராக் குயின்ஸ் இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிராக் குயின்ஸ், மிருகம் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு டிராக் குயின்ஸ் வந்துட்டு ஆண் வந்து பெண் மாதிரி வேலையிட்டு இருப்பாங்க. ரொம்ப எக்ஸாஜரேஷனா வேலை போட்டுருவாங்க, பயங்கரமா மை போட்டிருப்பாங்க, பயங்கரமா மேக்கப் போட்டிருப்பாங்க. இந்த டிராக் குயின்ஸ் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஸ்கூல்கள்ல, இன்னைக்கு நிறைய ஸ்கூல்கள்ல இந்த டிராக் குயின்ஸ் ஒரு முக்கியமான ஆளுகளா வந்து கொண்டு வந்து நியமிச்சிருக்காங்க. அங்க வந்து இந்த டிராக் குயின்ஸை வச்சு அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு, அந்த குழந்தைகளுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து இது பண்ணிருக்காங்க. அதுல சில போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிராக் குயின்ஸ் மேல குழந்தையெல்லாம் படுத்து கிடக்குது, ரொம்ப ஆபாசமா இருக்காது. சோ இதெல்லாம் ஏன் பண்ணணும்? நிறைய நியூஸ் மீடியாஸ் வந்து இந்த ஃபீடோஃபைல் வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்றான். இவன் எல்லாருமே வந்துட்டு ஃபீடோஃபைல் அக்செப்ட் பண்ணிக்கிறானே தவிர, ஃபீடோஃபைல வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானே தவிர, இவனுக்கு ஒருத்தருமே வந்துட்டு சில்ட்ரனை பத்தி பேசவே இல்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா நம்ம ஊருக்கு வெகு சீக்கிரத்துல வரும். நம்மளுடைய குழந்தைகளுடைய கரிக்குலத்திலேயே கண்டிப்பா இது வரும். இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பேரண்டிங் இன்ஃபுளுசஸ் மூலியமா கூட இவன் வந்து என்ன பண்ணுவானுங்க, இங்க இருக்கக்கூடிய சமூகத்துல வந்துட்டு இந்த மாதிரியான கல்விகளை கொண்டு வந்து கண்டிப்பா புகுத்துவானுங்க. அதனால குழந்தைகளை டிஃபெண்ட் பண்றவுடைய வேலையை வந்து நம்ம கண்டிப்பா இன்னில இருந்து செய்யணும். அந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம முன்கூட்டியே வந்து திங்க் பண்ணி அதுக்கான செயல் திட்டங்களை நம்ம வகுக்கணும். நம்ம இந்த விஷயத்தை பத்தியே நம்ம இந்த ஜூன் மாசத்துல பேசணும்னா, இது ஒரு பிரைட் மந்தா இருக்கு. மேக்சிமமான விஷயமே இதுல என்னன்னா, இந்த பீடோஃபைல எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு வயதுக்கு வந்த ஆணுக்கு வந்து வயதுக்கு வராத குழந்தை மேல செக்ஸ் பெச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு திங்கிங் தான் வந்துட்டு இந்த பீடோஃபைல்ன்ற ஒரு வியாதி. நார்மலா இல்லாத ஒரு ஆண் கூட உடல் உறவு வச்சுக்கணும், ஒரு பெண் கூட உடல் உறவு வச்சுக்கணும், இப்படி நினைக்கக்கூடியது. அப்புறம் வந்து குழந்தை பையன் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள ஓடதான் இதுவும் வருது. அது இந்த இன்செஸ்ட், நிக்ரோஃபிலியா, பீஸ்டிஃபிலியா, அதெல்லாம் இந்த செக்ஷுவல் சம்பந்தப்பட்டதுதான். லேட்டர் பீரியடா இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அக்செப்ட் பண்ணணும்ன்றக்காக இதையும் அது கூட சேர்த்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அவங்களோட செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் அது தப்பு கிடையாது, அதுதான் சொல்றாங்க. இப்படி யோசிக்கிறது தப்பு கிடையாது, அது அப்ளை பண்ணாதான் தப்புன்னு சில பேர் சொல்லிருக்காங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க, இதை கியூர் பண்றதுக்கு எதுவும் பண்ணாம இதை பத்தி நாம கத்துக்கணும், நாம நார்மலைஸ் ஆகணும் அப்படின்றத கொண்டு வரதுனாலதான் இந்த பீடோஃபைல வந்துட்டு இவ்வளவு பேர் நார்மலைஸ் பண்றதை நம்ம வந்து எதிர்க்கிறோம். இந்த மாதிரி விஷயமே நார்மலைஸ், அதாவது இருக்கலே ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டான ஒரு விஷயம். அது இந்த கேஸே நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா மிச்சத்தெல்லாம் லீகலைஸ் பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம், ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்காக தான் அவங்க அதாவது குழந்தையே வந்து ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டி, குழந்தையே வந்து ஒரு லெஸ்பியன், இது வந்து நம்ம வந்துட்டு மொஹல்லா சார்ந்து இதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்கணும். மொஹல்லா சார்ந்து வரக்கூடிய மதரசாக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அதுக்கான கல்வியை கொடுக்கணும். இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கான கல்விகளை கொடுக்கணும். ஆனா என்ன பிரச்சனைனா, நாலேஜ் வந்து பெருசா இல்ல. நம்ம வந்து இப்ப கொடுக்குறோம், இது எத்தனை மொஹல்லாக்களுக்கு போய் சேர போகுது, இதை எவ்வளவு சீரியஸா எடுக்க போறாங்க. நான் வந்து சீரியஸா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சீரியஸா எந்த அளவுக்குன்னா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமாவே இந்த ஜெண்டர் நியூட்ரலிட்டி பாத்ரூம், அதாவது ஆணுக்கு ஒரு பாத்ரூம் பெண்ணுக்கு ஒரு பாத்ரூம் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடாது, 2 பேருக்கு ஒண்ணுதான் இருக்கணும்னு கொண்டு வரதும். இன்னும் வந்து ஜெண்டர் நியூட்ரலிட்டி யூனிஃபார்ம், ஆணுக்கு ஒரு யூனிஃபார்ம் பெண்ணுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புது யூனிஃபார்ம் கொண்டு வராங்க. அது ஆண் போடுற மாதிரிதான் இருக்கு. அதுல கூட சுடிதார தூக்கி பசங்களுக்கு போட்டு விடல, பசங்க போற ட்ரெஸ் தான் கிடையாது, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. சோ டோட்டலா வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்ஜிபிடியை பத்தி அவேர்னஸ் பண்ணணும், இப்படி இப்படின்னு இந்த செக்ஸ் சம்பந்தமா திணிக்கிறதுலயே தான்
இந்த அதாவது வெவ்வேறு வடிவங்கள், அது வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல அப்படி திணிக்கிறாங்க. அதான் அதுக்கு இந்த மாதிரியான அவேர்னஸை வந்து நம்ம மொஹல்லா சார்ந்து எடுத்துட்டு போகணும். அங்க எடுத்துட்டு போனாதான் இதை வந்து கண்டிப்பா சரி செய்ய முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம மொஹல்லாவோட பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க மொஹல்லாக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை தான் போர்டு மெம்பர்ஸ்ல யார் தலைவர் ஆகணும், யார் முத்தவழி ஆகணும், கொத்தமல்லி ஆகணுங்கிறது அவங்க பிரச்சனை. பக்கத்துல இருக்கக்கூடிய ஏன்னா மொஹல்லா அவங்க சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்க பாக்குறது இல்ல. யாரு சாப்பிட்டு இருக்காங்களா, யார் வறுமையில் இருக்காங்க, யார் கல்வி, இதை பத்தி பாக்குறதே கிடையாது. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்ப என்ன லோக்கல் பிறையா இன்டர்நேஷனல் பிறையான்னு பாப்பாங்களே தவிர லோக்கல் என்ன பிரச்சனை நடக்குது இன்டர்நேஷனல் பிரச்சனை பார்க்க மாட்டாங்க. இதை பத்தி எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் போராட்டங்கள், தேவையில்லாத பிரச்சனைக்கு தான் கொண்டு வந்து பயான், வெள்ளிக்கிழமை பயான் பேசுறது. அது எப்ப பேசுவாங்கன்னா எல்லாம் வந்து அமலாயிரும். எல்லாம் கோர்ட்ல வந்து எல்லாம் முடிஞ்சு அமலானதுக்கு அப்புறம் பாத்தீங்களா செஞ்சுட்டாங்க. அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க? இவ்வளவு நாள் அது வெள்ளிக்கிழமை பயானே இருக்காது. சோ அதுக்காக தான் நம்ம இப்ப முன்னாடியே அது சரி செய்யறது. அது இது ரொம்ப 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 ஒரு கிரிட்டிக்கலான விஷயம், குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லி இதை முன்கூட்டியே ரெட்கஸ் ஃபவுண்டேஷன் நாளைக்கு வருவான், கண்டிப்பா இங்க ஒரு கிளை ஓபன் பண்ணுவோம். அன்னைக்கே இதுக்கான விஷயங்களை பேசினாதான் அது சரியாகும். கண்டிப்பா இன்ஷால்லா. நிறைய இந்த செக்ஸ் எஜுகேஷன்ல இவங்க என்னென்ன சிலபஸ் வச்சிருக்காங்க, குழந்தைகள்கிட்ட என்னெல்லாம் கொண்டு வர பாக்குறாங்கன்றத நல்லா விளக்குனீங்க. இன்னும் மற்றொரு வீடியோல உங்க கூட சந்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த எஜுகேஷன் நம்மளுடைய ஸ்டேட் இந்தியால வரக்கூடாது, அதுக்கு முன்னேற்பாடா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.